எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வெயிலுக்கு ஏற்ற காலை உணவு என்னன்னு பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, தேங்காய் கஞ்சியும் பருப்பு துவையலும். இப்ப தேங்காய் கஞ்சி பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, தேங்காய் கஞ்சிக்கு இந்த சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற அரிசி புழுங்கல் அரிசி 3/4 கப் எடுத்திருக்கேங்க. 1/4 கப்பு பாசி பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன், 4 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தேங்காய். இந்த தேங்காய் நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த அரிசி, பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் இந்த குக்கர்ல கழுவிட்டு போட்டு 3 டம்ளர், அந்த இது ரெண்டும் சேர்த்தா 1 டம்ளர் வரும். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதோட பூண்டு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு தேவைன்னா நம்ம அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் கஞ்சியை இந்த குக்கர்ல வச்சு அடுப்புல வச்சிடலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குக்கர்ல நம்ம சாதம் வைக்கிற மாதிரி 3 சவுண்டு வச்சு நிறுத்த வேண்டியதுதான். இப்போ பருப்பு துவையலுக்கு என்னன்னு பார்ப்போம். இந்த இருப்புச்சட்டி எடுத்திருக்கேன். பருப்பு துவையலுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு வேணுங்கிறவங்க அதை போடலாம், இல்லை துவரம் பருப்பும் போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு, அதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 இல்லை 3 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, தேங்காய், உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாமே இதில் போட்டு வறுக்க வேண்டியதுதாங்க. இங்கே பாருங்க, இந்த பாசிப்பருப்பை அவ்வளோ பாசிப்பருப்பு போட்டாச்சு. அதுக்கு பூண்டு, இந்த மிளகாயை 2 மிளகாயை இப்படி கிள்ளி போட்டுடுங்க, அப்போதான் அது நல்லா வறுபடும். ரொம்ப காரம் போடாதீங்க. இதோட தேவையான அளவு பெருங்காயத்தூள், இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டுருலாங்க. தேவையான அளவு உப்பு, இதோட தேங்காய் பல் ஒரு 5-6 பல்லு போட்டீங்கனாலே போதுங்க. அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம அடுப்பை சிம்மிலேயே வச்சு வறுக்க வேண்டியதுதான். இந்த எப்போ வறுபடுதுன்னு பார்க்கணும்னா, இந்த பருப்பு செவந்து வரணும். செவந்து வந்துடுச்சுன்னா எல்லாம் வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இது செவந்து வறுத்து எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாங்க. இந்த மாதிரி பருப்பு நல்லா இப்படி செவந்து வர்ற மாதிரி வறுக்கணும். நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுட்டோமே நினைக்க வேண்டாம். எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு நீங்க சிம்ல வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும். வறுத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு சேர வருந்துடும். ஏன்னா தேங்காய் வறுபடணும், பூண்டு வறுபடணும், எதுவும் பச்சையா இருக்கக்கூடாது. அதனால எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வறுத்து இந்த மாதிரி பக்குவம் வரும்போது நிறுத்திட்டா போதுங்க. இனி இதை மிக்சியில அரைச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, குக்கர்ல வேக வச்சு எடுத்து இதை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணுங்க. எல்லாமே இதுல போட்டாச்சு. நம்ம முதல்ல பூண்டு, வெந்தயம் எல்லாமே போட்டாச்சு. அதனால எல்லாமே ஒண்ணு சேர வெந்துடும். உப்பும் நம்ம போட்டுட்டோம். கடைசியா உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுல தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தேங்காய் பால் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு அப்படியே ஸ்மாஷ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். இதாங்க தேங்காய் கஞ்சி. இப்போ இந்த தேங்காய் கஞ்சி இங்க பாருங்க, இதுதான் தேங்காய் கஞ்சி. இதுக்கு பருப்பு துவையல். நடுவில் ஒரு நாள் இட்லி, தோசை இல்லாம இதை சாப்பிட்டு பாருங்க. இந்த வெயிலுக்கு வயிற்றுக்கு ரொம்ப இதமா இருக்கும். நல்ல வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.